ஹலோ ப்ளீஸ் ஆல்டர்னேட்டிவ் ஸ்க்ரீன் ப்ளே சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால ஏஆர் முருகதாஸ்க்கு நீ கிளாஸ் எடுக்கிறியா, அவரோட நீ பெட்டராக சொல்லிடுவியா அப்படின்னு எதுவுமே கிடையாது. நமக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதையெல்லாம் வந்துட்டு இப்படி மாற்றி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே எனக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தோணுச்சு. அதை மட்டும் தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாமா? படத்தோட ஸ்டார்டிங் எடுத்ததுமே ஒரு ஸ்கூலை காமிக்கிறோம். அந்த ஸ்கூலுக்குள்ளே ஒரு ஸ்டூடெண்ட் சின்ன பையன் கையில் ஒரு கன்னோட அங்கே இருக்கிற டீச்சர்ஸையும் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் மிரட்டிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு என்ன வராங்க, என்ன ப்ராப்ளம்ங்கிறத விசாரிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த இடத்துல மேலே ஏறி நடந்து போயிட்டு இருக்கான். கீழே இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ இன்ட்ரோடக்ஷன். திடீர்னு ஒரு போலீஸ் ஓடி வந்து பிஜு கிட்ட, சார் இவன் ஒரு மென்டல் பேஷண்ட் சார்னு சொல்றாரு. உடனே பிஜு ரகுவுக்கு கால் பண்றாரு. ரகு அங்கே போகாத, அங்கே ஸ்டூடெண்ட் கையில் கன் இருக்கு, அவன் உன்னை கொன்றுவான் அப்படின்னு சொல்றப்போ ஒரு சின்ன பையனை காப்பாற்றிட்டு தான் செத்தான்னு தெரிஞ்சா மாலதி ரொம்ப சந்தோஷப்படுவா சார்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ அங்கே போய் அவர் ஸ்டூடெண்ட்டை பேசிட்டு இருப்பி அந்த ஸ்டூடெண்ட் அவரை சுட்டுறாப்புல. அந்த இடத்துல ரகு இறந்து போன மாதிரி விழுகிறாரு. ஸோ அங்கே கட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வரோம். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ரகுவை பார்த்துட்டு யார் சார் இவர் அப்படின்னு கேட்குறப்போ பிஜு ரகுவை திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல பிஜி ரைஸ் பண்ணி மதராசி டைட்டில் போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் பிஜு இவனை எப்படி நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரகு ஒரு பிரிட்ஜுக்கு மேலே நின்று இருந்ததும் அவரை சுற்றி நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்ததும் அதுக்கப்புறம் அவர் கீழே விழுகும்போது அவரை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வச்சதும் அங்கே ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் பிஜுவை டார்ச்சர் பண்ணி ரகு அவரோட லவ் ஸ்டோரி மாலத்தையும் சொல்லிட்டு இருந்தது எல்லாத்தையுமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறோம். மாலத்தியோட இன்ட்ரோடக்ஷன், ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் சாங் இல்லாமல் வெறும் ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷனை காமிச்சிட்டு ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக ஒரு கும்பல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை சிவகார்த்திகேயன் வந்து அவர் அப்பான்னு சொல்லி காப்பாற்றுறாரு. ஸோ அந்த டைமில் மாலத்தி ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிட்டு பாட்டில் தூக்கி அவர் மூஞ்சிலே அடிச்சிடறாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறப்போ மாலத்தி வந்து அவரை பார்க்குறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ண ரெண்டு பேருமே வந்து அந்த மாலத்தியோட இன்டர்னல் மார்க்குக்காக இவரை டேக் கேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வரும். ரகுவும் பிஜுவும் பேசியிருக்கிற இடத்துக்கு ஒருத்தர் அடிபட்டு ஓடி வராப்புல. அதை பார்த்துமே பிஜு அவரோட எண்ணெய் ஆட்களுக்கு சிக்னல் தராரு. அவங்க சிவகார்த்திகேயன் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த அடிபட்டு வந்தால் இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரிக்குள்ள தான் சார் அந்த 6 கண்டெய்னருமே இருக்குது. உள்ள போறதுக்கு பாஸ் நம்ம ரெடி பண்ண முடியும், பட் வெளியே வரதுக்கு இன்னொரு பாஸ் அவங்க வச்சிருக்காங்க. அதை அவங்க வாங்கி வச்சிடறாங்க வெளியே வந்ததுமே. ஸோ அது என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் சார் டனல் வழியெல்லாம் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல பிஜு அந்த கண்டெய்னர் பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல கட் பண்ணி ஒரு லாங் ஷாட்டில் அந்த 6 கண்டெய்னர்ஸும் ஃபேக்டரியில் நிற்கிறத காமிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல அந்த 6 கண்டெய்னர்ஸ் எப்படி இங்கே வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறோம். ஆக்சுவலாக படத்தில் ஸ்டார்டிங்லேயே வந்த சீனை இந்த இடத்துல வச்சிருந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. பிஜு அவரோட என்ஐஏ டீமோட துப்பாக்கி எதுவுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல ஒரு ஃபைட் நடக்குது. அங்கே 2 வில்லன்ஸோட இன்ட்ரோடக்ஷன். அந்த ஃபைட்டு முடியும் போது நம்ம பிஜுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட் முடிஞ்சதுமே அந்த இடத்துல அவரை கூப்பிட்டு வரக்கு ஆம்புலன்ஸ் வருது. அந்த டைமில் தான் ஹீரோ அந்த ஆம்புலன்ஸில் ஏறி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அதே இடத்துல கட் பண்ணிட்டு மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டலில் ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுறோம். இப்போ ஹாஸ்பிட்டலில் அந்த கண்ணாடி கிட்ட பிஜு நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் சிவகார்த்திகேயன் அந்த பிரிட்ஜிலேருந்து குதிச்சு சூசைட் பண்ண பார்த்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து மறுபடியும் சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. அந்த டைமில் ஒயரில் அவரோட கால் சிக்கி அவர் அங்கேயுமே காப்பாற்றப்படுறாரு. பட் அதை பிஜு பார்த்துறாரு. அடுத்த நாள் ஆகுது. சிவகார்த்திகேயன் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறாரு. பட் சொல்லிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பிஜு கிட்ட வராப்புல, சார் நான் கிளம்ப போறேன், பட் இன்னைக்கு சாயந்தரம் நான் இறந்துருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போறாப்புல. இரு, நீ போகாத, அப்படி மாலத்தி உனக்கு என்னதான் பண்ணிட்டா அப்படின்னு பிஜு இந்த டைம் கொஞ்சம் சீரியஸாகவே கேட்குறாரு. ஸோ அங்கே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் போகிறோம். இந்த டைம் ரகு மாலத்தியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராரு. பட் மாலத்தி ரொம்ப பிஸியாக இருக்கேன், இங்கே வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததுனால நிறைய பேஷன்ஸ் வந்திருக்காங்க, நீ எனக்கு ஒரு வாட்டர் கேன் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால வாட்டர் கேன் வாங்கிட்டு ரகு உள்ளே போகிறப்போ அங்கே ஒரு டாக்டர் கால் பண்ணி ரகு நீ உள்ளே போகாதன்னு சொல்கிறாரு. பட் அதை கேட்காம அவர் உள்ளே போக போக அவரோட கண்ணுக்கு அந்த பேஷன்ஸ் எல்லாருமே அவரோட ஃபேமிலி மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த செகண்ட்லேருந்து அவரோட நடவடிக்கை மாற ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட 60 பேஷன்ஸுக்குமே அவர் ஒத்தாளாக ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இதை மாலத்தி பார்த்துட்டு ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் அப்பவே ஒரு ஆட்டோ பக்கத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணான்ல, அவங்க வீட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு அப்பான்னு நினச்சிட்டு அந்த வீட்டுக்கு போனால் அவர் இவன் மகனே இல்லை, என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எனக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாமா, இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்ததுமே மாலத்திக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிறப்போ ரகு கூட வெளியெல்லாம் போனப்போ ரகு ஒருத்தர் கிட்ரோ பண்ணியிருப்பாப்புல, அவர் தான் டாக்டர் கண்ணன். அது அவங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த டாக்டர் கண்ணனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் கண்ணன் சொல்கிறாரு ரகுவோட ஃபேமிலி ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டில் அவங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியல. ஈவன் அவங்க வந்துட்டு உடனே சாக கிடையாது, இந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக ஹெல்ப் கேட்டு அவங்க இறந்து போனதுனாலையும் அங்கிருந்து யாருனாலையுமே ஹெல்ப் பண்ண முடியாமல் போனதுனாலையும் யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறதுனாலையும் அவர் மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அதுலேருந்து யாருக்காவது பிரச்சனை அப்படின்னாலே அவங்கள தன்னோட ஃபேமிலியை நினச்சி அவர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு.
அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். ஸோ அங்கே கட் பண்ணதுமே ஒரு ஐடி கம்பெனி காமிக்கிறோம். அந்த ஐடி கம்பெனிக்குள்ளே ரகு இருக்காப்புல டீம் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு நிலநடுக்கம் வருது. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே அவங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. நிறைய டைலாக் படத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ டைலாக் இல்லாமல் இவரும் உடனே டக்குன்னு ஃபோன் எடுத்து அம்மா எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட பேசுகிற மாதிரி நினச்சி அவர் ஃபோனில் பேசிட்டு இருக்கிறாரு. இவர் ஹலோன்னு சொன்னதுமே அங்கே நெட்வொர்க் ஜாம் ஆயிடுது. அப்போ எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரகு ஒரு 2-3 வார்த்தை பேசிட்டு எல்லாருமே சிரிக்கிறத பார்த்துட்டு எங்கள் அம்மா தான்டா இல்லை எங்கள் அம்மா கேட்டாங்கடா அப்படின்னு சொன்ன உடனே நெட்வொர்க் ஜாம் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சுடா அப்படின்னு அங்கே இன்னொரு ஆள் சொல்கிறாரு. இல்லை எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிச்சதுமே ஹீரோயின் டக்குன்னு வந்து கை பிடிக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு லவ் பீஜம் ரைஸ் ஆகுது. ஹீரோயின் அவங்களோட லவ் ப்ரொபோஸ் பண்ணுறக்கு வராங்க. இவரோட ப்ராப்ளம் சொல்கிறாங்க. உன் ப்ராப்ளம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லவ் சாங் போடுறோம். ஸோ சாங் முடிஞ்சதுமே ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணிட்டு ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுறோம். விராட் நான் ஒரு 100 கன்னை ஃப்ரீயாக வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறேன், அதுவே வந்துட்டு டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி சில மாட்டேஜஸ் காமிக்கிறோம். அங்கேயே கட் பண்ணுறோம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம வந்துட்டு ஒரு சின்ன பையன் கையில் ஸ்கூலில் ஒரு கன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சதுமே ஆடியன்ஸுக்கு அந்த கன்ஸோட ப்ராப்ளம் எவ்வளோ சீரியஸான விஷயம் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த சீன் அதே ஃபேக்ட்ரியில் அடுத்த நாள் ஆகுது. சிண்டிகேட்லேருந்து ஒரு லேடி வராங்க. அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற அந்த 6 கண்டெய்னர்ஸுமே பார்த்துட்டு டிமாண்ட்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு, இந்த டிமாண்ட்ஸை யூஸ் பண்ணி கன்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ விராட் சிராகை பார்த்து ஒரு கெத்தாக ஒரு ஸ்மெல் பண்ணுறாரு. அங்கே கட் பண்ணுறோம். வில்லன்ஸோட டீமில் ஆல்ரெடி 2 ஸ்பை இருக்காங்கல்ல, அவங்க பிஜு மேனனுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை டிஸ்ட்ரிபியூட் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுமே அந்த கண்டெய்னர்ஸில் இருக்கிற கன்ஸ் அத்தனையுமே அங்கேயே அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயே வச்சு பிளாஸ்ட் பண்ணணும்னா சூசைட் அட்டாக் தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு அந்த மிஷனை முடிக்கிறதுக்கு நம்மால் ஒருத்தன் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகணும். அது நம்ம ரகு அப்படின்னு சொல்லிட்டு பிஜு மேனன் டீம் கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை கேட்டு ரகு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ கன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு, கன்ஸோட ப்ராப்ளம் இவ்வளோ பெருசாக இருக்கான்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ரொம்ப சீரியஸாக பார்த்துருக்கிறப்பே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் போகிறோம். மாலத்தியோட வீட்டில் சிஸ்டர் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு பொண்ணு மேலே ரயில்வே ஸ்டேஷனில் ஆசிட் அட்டாக் நடந்த மாதிரி ஒரு வீடியோ வருது. அங்கே நம்ம ரகு நின்றுட்டு இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. அது ரகு இல்லைன்னு சொல்லிட்டு மாலத்தி சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் அடுத்த நாள் மாலத்தி ரகு கிட்ட இதை சொல்கிறப்போ அது நான் தான் மாலத்தின்னு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டதுமே ரொம்ப ஷாக்கான மாலத்தி டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு மேலே ஆசிட் அடிக்கிறாங்க, இவன் ரொம்ப நார்மல் இருக்கான்னு சொன்னதுமே டாக்டர் அவன் நார்மல் ஆயிட்டாமா, இதுதான் நார்மல், மற்ற எல்லாருமே எப்படி இருக்காங்க அது மாதிரி அவன் இருக்கிறது தான் நார்மல், அவன் வந்து எதை ஹெல்ப் பண்ணாதான் அதுதான் அப்நார்மல், அதுதான் மென்டல் பேஷண்ட் மாதிரி பார்ப்பாங்க. அந்த இடத்துல மாலத்தி அழுதுட்டே ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போகிறாங்க. அங்கே சில மென்டல் பேஷண்ட்ஸ் எல்லாம் அவங்கள பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் அவங்களாம் விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் ரகுவோட நம்ம இருந்தோம்னா அவன் பழைய மாதிரி மற்ற யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவரை விட்டு போகிறாங்க. கட் பண்ணி சிவகார்த்திகேயன் ஒரு 2-3 டேஸாக மாலத்தியை தேடி அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. அவங்க வீட்லேயும் அவங்கள காணோம். ஸோ அப்போ திடீர்னு மாலத்திட்டு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. அதை அவர் கேட்டதுமே மாலத்தி நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. அவர் ரொம்ப சேடாக ரோட்டில் நடந்துட்டு போகிற மாதிரி காமிச்சு இந்த இடத்துல சலம்பல சாங் போட்டு சாங் கட் ஆகிறப்போ அவர் பிரிட்ஜ் மேலே நிற்கிற ஷாட்டை மட்டும் காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுறோம். ஃபேக்ட்ரியை காமிக்கிறோம். அங்கே ஃபேக்ட்ரியில் இருக்கிற விராட்டுக்கு கால் வருது. அந்த காலில் பேசுறது என்ஐயில் இருக்கிற ஒரு பேட் பர்சன். அவரோட ஐடியெல்லாம் சொல்லிட்டு உங்கள் டீமில் 2 ஸ்பை இருக்காங்க, பீகார் போலீஸ்ன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ வில்லன்ஸோட டீம் அத்தனை பேர்த்தையுமே விசாரிக்க அங்கே கூப்பிட்டு யார் அந்த ஸ்பைன்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கால் பண்ணி பேசிட்டு இருந்தவர் நான் தான் ஸ்பைன்னு சொல்லிட்டு இன்னொரு வேற ஒரு ஆளை காமிச்சிடறாரு. ஸோ 2 பேர்த்தையும் சுட்டு கொண்டுறாங்க. ஒரு ஸ்பை உசுரோடு இருக்கிறாரு. அவர் கால் பண்ணி பிஜு கிட்ட சார் இந்த மாதிரி ஒரு பேட் பர்சன் உங்களோட டீம்லேயே இருக்கான், ஒரு ஸ்பையும் இறந்துட்டாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு இன்னொரு ஸ்பை. விராட் சிராகிட்ட உடனே நீ கெஸ்ட் ஹவுஸ் போயிரு, நான் இங்கிருந்து மற்ற வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுறாரு. அந்த இடத்துல கட் பண்ணி ஃபேக்ட்ரிக்குள்ள சிவகார்த்திகேயன் என்ட்ரி ஆகிறாரு. ஸோ மார்னிங்லேருந்து அப்படியே ஈவினிங் ஆகுது, அப்படியே நைட் ஆகுது. நைட் ஆனதுக்கப்புறம் விராட் சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறாப்புல அந்த டைமில் அவருக்கு ஒரு கால் வருது. உள்ளே வந்த ஆட்கள் மொத்தமாக வெளியே போக கிடையாது, ஒருத்தன் ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கான் சார் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஆல்ரெடி படத்தில் வந்த மாதிரி மாலத்தி என்ஐஏக்கு வராங்க. நீங்கள் ரகு அனுப்பிச்சுடுங்க சார், நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. பட் ரகு இங்கே சாகருக்கு ரெடியாக இருக்காப்புல. ஸோ அந்த இடத்துல ஒரு இன்டர்வல் ஃபைட் சீன் பயங்கரமாக மாசா ஒரு ஃபைட் சீன் நடக்குது. அந்த டைமில் விராட் அடிச்சு போட்டதுக்கப்புறம் அவரோட ஃபோன் எடுத்து பிஜுக்கு கால் பண்ணுறாரு. பிஜு வந்து மாலத்தி வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட்ரி கண்ட்ரோல் ரூம் வந்து கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற சிராகுக்கு கால் போகுது. அவர் உடனே பயந்துட்டு விராட்டோட ஃபோனுக்கு கால் அடிக்கிறாரு. அந்த ஃபோனை ரகு கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால அவர் அந்த கால் அட்டன் பண்ணி பேசுறாரு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பட் அதே டைமில் பிஜுவும் கால் பண்ணுறாரு, இவரும் கால் பண்ணுறாருன்னு மாற்றி கால் பண்ணதுனால கான்ஃபரன்ஸ் போடுறாப்புல. அப்போ மாலத்தி கிட்ட பிஜு போய் ஃபோனை கொடுத்ததுமே மாலத்தி பேசுறதை கேட்டு ரகு ரொம்ப சந்தோஷப்படுறாப்புல. அந்த டைமில் ஆப்போசிட் இருக்கிற சிராகுக்கு இவன் லவ்வருக்கு தான் இவனோட வீக்னஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டு மேலே நீ கை வச்சினா உன் லவ்வரை நான் கொண்டுருவேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு தன்னோட ஃபேமிலியே போனதுக்கப்புறம் தான் மொத்த ஃபேமிலியுமே ஒரே ஒரு ஆளாக பார்க்குற மாலத்தீவே கொண்டுருவான்னு சொன்னது அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆனதுனால அவரோட ஃப்ரெண்டை டக்குன்னு கண் எடுத்து சுட்டுறாரு. படத்தில் ஃபோனை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்டர்வென்ஷன் போட்ட மாதிரி இருக்கும். பட் எனக்கு முடிஞ்சா தொடுறான்னு சிவகார்த்திகேயன் சொல்லி முடிச்சதுமே சிராகுக்கு விராட் செத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கான ரியாக்ஷனை காமிச்சிட்டு பிஜுக்கு விராட் செத்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌடான ரியாக்ஷனையும் காமிச்சிட்டு அப்படியே சிவகார்த்திகேயன் காதில் ஃபோனில் வச்சுட்டு இருக்கிற மாதிரியே காமிச்சு அந்த இடத்துலயே ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி சைடில் முடிஞ்சா தொடுறா